ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லூக்கா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொண்ட சில சத்தியங்களை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? மிருகங்களிலிருந்து மனிதன் வரவில்லை, ஆனால் சில வேளைகளிலே அவனுடைய செயல் மிருகத்திற்கு ஒத்திருக்கிறது என்றும், தேவையுள்ள மனிதனுக்கு ஓய்வு நாளிலே உதவி செய்வதில் எந்த தவறும் இல்லை என்றும், நம்மையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், நாம் கனி கொடுப்போம் என்று அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் லூக்கா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் ஒரு விருந்திற்கு செல்லும்போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? தேவனுடைய அழைப்பிற்கு மனிதர்கள் எவ்வாறு பதிலளிக்கிறார்கள்? உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியாதபடி தடுக்கும் காரியங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சியர்களே, இன்றும் உங்களை சந்திக்க செய்த கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் கால்களுக்கு தீபமும் உங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாக இருப்பதற்காக நாங்களும் கர்த்தருக்கு நன்றி கூறுகிறோம். நேரம் எடுத்து நீங்கள் எழுதிய உங்கள் அன்பின் கடிதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தது போல, இயேசு ஒரு ஓய்வு நாளிலே ஒரு பரிசேயனுடைய வீட்டிலே போஜனம் பண்ண சென்றார். அவரை குற்றம் கண்டுபிடிக்கும் எண்ணத்தோடு இருந்தவர்களுக்கு ஓய்வு நாளிலே நன்மை செய்வது, குணமாக்குவது சரியான ஒரு செயலே என்பதை கற்றுக் கொடுத்து நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனிதனை குணமாக்கினார். இன்று நாம் லூக்கா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். லூக்கா 14:7. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். இந்த காட்சியை சற்றே கற்பனை செய்து பாருங்கள். இந்நாட்களைப் போல அந்நாட்களிலே மேஜையிலே ரிசர்வ்டு என்று எழுதி வைக்கும் பழக்கமில்லை. மேஜை நாற்காலி இல்லை. தாழ்வான மேஜை போன்ற அமைப்பை சுற்றி சாய்வாக உட்கார்ந்து சாப்பிடுவது வழக்கம். இப்படிப்பட்ட அமைப்புகளில் 4 முக்கியமான இடங்கள் உண்டு. அங்கே ஒரே ஒருவர் மட்டுமே உணவருந்த முடியும். உணவு ஆயத்தமாயிருக்கிறது என்றவுடன் எல்லாருமே அடிப்படியாக சென்று சிறந்த ஆசனங்களிலே அமர்வார்கள். வயதான பரிசேயர்கள் இளைஞர்களைப் போல வேகமாக செல்ல முடியாமல் போட்டி போட்டுக்கொண்டு முதன்மையான ஆசனங்களிலே போய் உட்கார்ந்திருப்பார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் இவ்வாறு முண்டி அடித்து சென்று இடத்தை பிடிக்க முயல்வதை இயேசு பார்த்து கொண்டிருந்தார். சிறியோர் முதல் பெரியோர் வரை இந்த இடம் பிடிக்கும் போட்டியிலே ஈடுபட்டிருந்தனர். இது எப்படி இருந்திருக்கும் என்று சற்றே கற்பனை செய்து பாருங்கள். இந்த தவறான பழக்க வழக்கத்தை இயேசு இப்பொழுது கண்டித்து திருத்தப் போகிறார். லூக்கா 14ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் வரை வாசிக்கிறேன். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். அருமையானவர்களே, எல்லார் மத்தியிலேயும் இருக்கை மாறி தாழ்ந்த இடத்திற்கு செல்வது தலை குனிவை கொடுக்கும். நீ விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது எப்பொழுதுமே தாழ்ந்த இடத்திலே உட்கார விரும்பு. அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏனென்றால் யாருமே தாழ்ந்த இடத்திற்கு போட்டி போட மாட்டார்கள். மேலும் நீ அவ்வாறு அமர்ந்திருக்கும் பொழுது உன்னை அழைத்தவன் உன்னை பார்த்து அருகிலே வந்து, நீங்கள் அந்த உயர்ந்த இடத்திற்கு வாருங்கள் என்று அங்கே அழைத்து செல்லும் பொழுது எவ்வளவு மதிப்பானதாய் கனமானதாய் இருக்கும் என்பதை நினைவுபடுத்துகிறார். மேலும் அந்த உயர்ந்த இடத்திலே அமர்ந்தவன் அங்கே இருந்து எழுந்து செல்ல வேண்டியதாகும். இது அன்றைய நாட்களிலே இருந்த நடைமுறைக்கு முற்றிலும் எதிராக இயேசு கூறியதாக இருக்கிறது இல்லையா? இயேசு இவ்வாறு கூறிவிட்டு இதிலிருந்து ஒரு சிறந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். விசுவாசிகளாகிய ஒவ்வொருவருக்கும் இது ஒரு முக்கியமான காரியமாகும். அருமையானவர்களே, இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கும் பொழுது அது எத்தனை மேன்மையான காரியமாயிருக்கும் இல்லையா? நம்மை நாமே சற்றே ஆராய்ந்து பார்ப்போமா? எல்லா காரியங்களிலேயும் முதன்மையான இடங்களுக்கு முந்தி சென்று நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது நம்மை தாழ்த்தி மற்றவர்கள் முன்னாலே நம்மை
ஆண்டவருக்கு சாட்சிகளாக வைத்திருக்கிறோமா? இதைத் தொடர்ந்து இயேசு விருந்து அளிப்பவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறதை பார்க்கிறோம். அன்று அவர்கள் பின்பற்றிய தவறான நடைமுறைகளை திருத்தும் வண்ணமாக அறிவுரை கூறுகிறார். லூக்கா 14ஆம் அதிகாரம் 12 முதல் 14ஆம் வசனம் வரை பாருங்கள். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரராயிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். இங்கே இயேசு மற்றொரு சிறந்த காரியத்தை சொல்கிறார். நம்மிலே பலர் நமது வீட்டிலே விருந்து கொடுக்கும் பொழுது நமக்கு உறவினராய் இருக்கிறவர்களையே நாம் அழைக்கிறோம். திருமணம் என்றாலும் பண்டிகையாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியிலும் அதே விருந்தினர்களே மீண்டும் மீண்டும் வருகிறார்கள். கர்த்தர் இதை கண்டிக்கிறார். நாம் இவ்வாறு உறவினர்களை அழைப்பதிலே தவறில்லை. ஆனால் நாம் ஒன்றுமில்லாத ஏழைகளை நினையாதிருப்பதுதான் தவறு. நீங்கள் உங்கள் வீட்டிலே நல்ல காரியம் நடக்கும் பொழுது எப்பொழுதாவது ஏழைகளை சப்பானிகளை நினைத்து பார்த்ததுண்டா? அவர்களால் உங்களுக்கு திரும்ப எதையும் செய்ய முடியாது. அவர்கள் உங்களை தங்களுடைய வீட்டிலே உள்ள விருந்திற்கு அடுத்த வாரம் அழைக்கப் போவதில்லை. மற்றவர்கள் எனக்கு திருப்பி தர வேண்டியதில்லை என்ற எண்ணத்தோடு நீங்கள் எப்பொழுதாவது எதையாவது கொடுத்ததுண்டா என்று சற்றே எண்ணி பாருங்கள். பிரதிபலன் எதிர்பாராமல் நாம் நன்மை செய்யவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு இயேசு கற்றுக் கொடுத்த பொழுது அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருந்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தின் துவக்கத்திலே நீர்க்கோவை வியாதி உள்ளவனை அவருடைய எதிர்ப்பின் மத்தியிலே குணமாக்குகிறதை பார்த்தோம். அடுத்து விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களின் தவறான செய்கையை கண்டித்து உணர்த்தினார். இதனைத் தொடர்ந்து விருந்து கொடுக்கிறவர்களின் காரியத்தையும் சரிப்படுத்தினார். இந்நிலையிலே அங்கே மக்கள் மன சஞ்சலத்தோடு தான் இருந்திருப்பார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. ஒருவரும் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. லூக்கா 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். அவரோடே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்டபொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். இங்கே இந்த மனிதன் கூறுவதை சற்றே நாம் கவனிக்க வேண்டும். அவர் உண்மையான பக்தி நயத்தோடு இதை சொல்லவில்லை. பக்தியாக இருப்பது போல காண்பிப்பதற்கு இன்று நாம் அநேக வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமே, அதே போலத்தான் இது என்று நான் நினைக்கிறேன். உதாரணமாக நாம் மற்றொரு விசுவாசியை பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா என்றெல்லாம் சொல்லுகிறோம். உண்மையிலே இதை நாம் எந்த அளவிற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து சொல்லுகிறோம் என்பது கேள்விக்குறியே. இவ்வாறான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும் பொழுதெல்லாம் நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிக்கும் நோக்கத்தோடு சொல்லுகிறோமா என்றால் இல்லை. நாம் தேவனை துதிக்கும் நோக்கத்தோடு இவ்வாறு சொல்வோம் என்றால் அது மிகவும் நல்லது. ஆனால் அவ்வாறு சொல்லாமல் பக்தியின் வேஷத்தை காண்பிக்க அநேக வேளைகளிலே அநேகர் வெறும் வார்த்தைகளால் இவ்வாறு சொல்கிறார்கள். அவர்கள் இருதயம் அதில் இல்லை. அதே போலத்தான் இங்கே இந்த மனிதனும் சொல்கிறான். தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்று சொல்கிறான். ஆனால் இயேசு இதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடவில்லை. அவர் அவனை திரும்பி பார்த்தார். அவர் அவனை கோப கண்களோடு பார்த்திருப்பார். தொடர்ந்து 16-17 வசனங்களிலே என்ன நடக்கிறது பாருங்கள். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். ஒரு விருந்து பண்ணுவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் விருந்தினர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படும். அதைத் தொடர்ந்து விருந்து நடக்கும் அந்த நாளிலேயும் தனிப்பட்ட முறையிலே விருந்தினர்கள் அழைக்கப்படுவது வழக்கமாயிருந்தது. நம்முடைய கிராமங்களிலே கூட அப்படிப்பட்ட பழக்க வழக்கத்தை நாம் பார்க்கிறோம் இல்லையா? தேவன் அழைப்பை கொடுத்திருக்கிறார். மனிதன் அதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறான்? தேவன் ரட்சிப்பிற்காக அழைப்பு கொடுக்கிறார். இந்த விருந்திற்கு எதுவும் நுழைவுச் சீட்டை விலை கொடுத்து வாங்கி பிரவேசித்து விட முடியாது. முண்டி அடித்து நுழைந்து உள்ளே ஓடிவிட முடியாது. நீங்கள் தேவனுடைய கிருபையினாலேயே இந்த விருந்திற்கு வர முடியும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வசனங்களிலே நான் வாசிப்பது என்ன? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. நீங்கள் தேவனுடைய ஈவினாலே இந்த விருந்திற்குள் நுழைகிறீர்கள்.
இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பரலோகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறது இதுதான். மனிதனே, நீ சொல்கிறாய் தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்று சொல்கிறாய். அது பக்தியின் வேஷத்தினாலே சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் தேவனுடைய அழைப்பிற்கு மனிதர்கள் எவ்வாறு பதிலளிக்கிறார்கள் என்பதை குறித்தே இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் என்கிறார். லூக்கா 14:18 வாசிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்லத் தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இது சாக்கு போக்கல்ல. சாக்கு போக்கு என்ற போர்வைக்குள்ளாக மறைத்து கூறப்பட்ட பொய். எவருமே நான் விருந்திற்கு வரமாட்டேன் என்று நேரடியாக கூறுவதில்லை என்பதை கவனியுங்கள். அவர்கள் அங்கே வர விரும்பவில்லை என்பதை மறைத்து போக்கு சொல்கிறார்கள். அதற்கு காரணம் சொல்கிறார்கள். இந்த மனிதன் கூறிய காரியம் மூடத்தனமாக இருக்கிறது இல்லையா? எவரும் வயலை முதலாவது பார்க்காமல் வாங்குவார்களா? இல்லை. ஆனால் இவன் பொய் சொல்லுகிறான். லூக்கா 14:19 பாருங்கள். வேறொருவன் 5 ஏர் மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். முதலாவது மனிதனை அவனுடைய சொத்து தேவனுடைய அழைப்பிற்கு இணங்குவதை தடுத்து விட்டது. இரண்டாவது மனிதனை அவனுடைய வியாபாரம் தடுத்து விட்டது. இந்த இரண்டாவது மனிதனும் முந்தியவனைப் போலவே மூடத்தனமான ஒரு போக்கு சொல்கிறான். இவ்வாறு இந்த மனிதன் இரவு வேளையிலே சென்று உழவு செய்ய முடியும்? அன்றைய நாட்களில் பிரகாசமான மின் விளக்குகளும் கிடையாது. இவன் பொய் சொல்லுகிறான். வர விரும்பாததற்கான காரணம் சொல்கிறான். இன்றும் அநேகர் இவ்வாறு தான் வியாபாரத்திலே மிகவும் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேதம் வாசிக்க, ஜெபிக்க நேரமில்லை. தேவனுடைய காரியங்களிலே ஈடுபட நேரமில்லை. எல்லா நேரத்தையும் வியாபாரத்திற்கே கொடுத்து விட்டார்கள். ஒரு நாளில் மரணம் அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் இல்லாமலே அந்த வியாபாரம் எப்பொழுதும் போல நடந்து கொண்டிருப்பதை சமுதாயம் பார்க்க போகிறது. லூக்கா 14:20 வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். இஸ்ரவேல் தேசத்திலே ஒருவன் புதிதாக மனம் புரிந்திருந்தால் அவன் யுத்தத்திற்கு செல்வதிலிருந்து விதிவிலக்குண்டு. ஆனால் விருந்திற்கு போவதற்கு தடை சொல்ல முடியாது. எல்லாருடைய சாக்கு போக்கிலும் இதுவே மிகவும் பலவீனமானது. இவன் நினைத்திருந்தால் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு அந்த விருந்திற்கு வந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் அவனுக்கு உண்மையாகவே வர விருப்பமில்லை. அவனுடைய குடும்ப உறவு அவனை தடுத்து விட்டது. இன்றும் அநேகர் தங்களுடைய குடும்பத்தின் நிமித்தம் தேவனுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்காமல் தூரமாக விலகி போய்கொண்டே இருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு உங்கள் குடும்பத்து அங்கத்தினர்களை சாக்குப்போக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? சிலர் இவ்வாறு சொல்வதை நீங்கள் கேட்டிருக்கலாம். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் விடுமுறை, ஆகவே நான் சபைக்கு வர முடியவில்லை. இந்த ஒரு நாளை மட்டும்தான் நான் குடும்பத்திற்காக கொடுக்க முடிகிறது என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, உங்களை, உங்களுடைய சொத்து, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வேலை அல்லது உங்கள் குடும்பம் தேவனுடைய அழைப்பை விட்டு தூரமாக இழுத்துச் செல்கிறதா? இவை உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியாதபடி தடுக்கிறதா? ஆனால் தேவன் உங்களை அழைக்கிறார். அவர் ஒரு அழைப்பிதழை உங்களுக்கு கொடுக்க வைத்திருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்னும் பெரிய விருந்திற்குத்தான் அது உங்களை அழைக்கிறது. நீங்கள் செவி கொடுப்பீர்களா? லூக்கா 14:21-24 வரை பாருங்கள். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாயிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். இது கடுமையான வார்த்தைகள். நீங்கள் தேவனுடைய அழைப்பை புறக்கணித்தால் அவர் உங்களை புறக்கணிப்பார். நீங்கள் அவருடைய அழைப்பை அல்லல் தட்டினால் நீங்கள்தான் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு புறமாக இருக்கப் போகிறீர்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையின் தலைவராக ஏற்றுக்கொள்ள ஏன் இன்னமும் நீங்கள் காலத்தை தாழ்த்த வேண்டும்? லூக்கா 14:25-27 வரை பாருங்கள்.
பின்பு அநேக ஜனங்கள் அவரோடே கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். அருமையானவர்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதல் இடத்திலே வைக்க வேண்டும் என்று இந்த வசனங்கள் எல்லாம் நம்மை வலியுறுத்துகின்றன. ஒரு விசுவாசியின் அர்ப்பணிப்பு இவ்வாறு இருக்க வேண்டும். அவன் இயேசுவை முதலிடத்திலேயும் மற்ற எல்லாவற்றையும் வெறுத்துவிட்ட இடத்திலேயும் வைக்க வேண்டும். அதற்காக மற்றவை தேவையற்றது என்று அர்த்தமல்ல, ஆனால் அவற்றை நாடி இவன் வாஞ்சிக்கக்கூடாது. நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பார்ப்போமா? லூக்கா 14:28 முதல் 30 வசனங்கள் வரை வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? இயேசுவுக்காக வாழ முடிவு செய்வதற்கு முன்னர் நாம் செல்லும் செலவை கணக்கிட வேண்டியது அவசியம். நாம் அவருடைய சீடராக இருப்பதற்கு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியது அவசியம். அருமையானவர்களே, நீங்கள் இயேசுவை பின் செல்வதற்கு முன்பதாக அதை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் முடிவு செய்யும் முன்னர் அதற்காக செல்லும் செலவை கணக்கிட வேண்டியதும் அவசியமானது. இயேசு மற்றும் ஒரு உதாரணத்தை சொல்கிறார் பாருங்கள். லூக்கா 14:31 முதல் 33 வரை. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடே யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடே வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவன் ரட்சிக்கப்பட முடியும். ஆனால் அவன் தியாகம் செய்வதற்கு முன்வராத வரை அவன் அவரை பின்பற்றவும் இல்லை, ஆராதிக்கவும் இல்லை. இதையே இந்த வேத பகுதி நமக்கு விளக்குகிறது. விசுவாசியாக இருப்பதற்கும் சீடனாக இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக எல்லா விசுவாசிகளுமே சீடர்களாக இல்லை என்பதே உண்மை. அருமையானவர்களே, நீங்கள் இயேசுவின் சீடராக இருக்கிறீர்களா அல்லது விசுவாசிகளாக மட்டும் இருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். லூக்கா 14:34-35 வசனங்கள். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். சாரமற்ற உப்பை போல பயனற்ற ஒரு பொருள் வேறு எதுவுமே இருக்க முடியாது. பயனற்ற கிறிஸ்தவர்களாக நாம் ஆகிவிடாதபடி கர்த்தர் தாமே நம்மை காப்பாராக. அடுத்ததாக 15ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கும்படி கடந்து செல்வோம். நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்து கூறிய சிறந்த ஒரு ஓமையை பார்க்க போகிறோம். நாம் இதை கெட்ட குமாரன் ஓமை என்று சொல்கிறோம். இந்த ஊமை சொல்வதற்கான பின்னணியத்தை சற்றே நாம் பார்க்க வேண்டியது அவசியம். ஆயக்காரரும் பாவிகளும் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்க கூட்டமாக வந்தனர். இதன் காரணமாக பரிசேயரும் வேதபாரகரும் அவருக்கு எதிராக முறுமுறுக்க ஆரம்பித்தனர். அவர்களை ஏற்றுக்கொண்டதற்காகவும் அவர்களோடு போஜனம் பண்ணுகிறதற்காகவும் அவரை குற்றம் சாட்டினார்கள். முறுமுறுக்கும் இந்த வேதபாரகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் பதில் கூறும் வண்ணமாக இயேசு இந்த ஓமையை சொல்கிறார். இதை 3 ஓமைகளாக வரிசைப்படுத்துவதுண்டு. காணாமற் போன ஆட்டை பற்றிய ஓமை, காணாமற் போன நாணயத்தை பற்றிய ஓமை, காணாமற் போன மகனை பற்றிய ஓமை என்பார்கள். உண்மையில் இவை யாவும் ஒரு ஓமையின் 3 பிரிவுகளாகும். ஒரே அட்டையிலே ஒட்டப்பட்டிருக்கின்ற 3 படங்கள் போன்றவை இவை. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒன்றையே இங்கே ஓவியமாக தருகிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். ஆம், அவர்கள் சொன்னது உண்மைதான். இயேசு கிறிஸ்து பாவிகளை ஏற்றுக்கொள்கிறார்.
எல்லா பாவிகளையும் ஏற்றுக்கொள்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்பதே அவருடைய வாக்குத்தத்தம். ஆகவேதான் என்னை ஏற்றுக்கொண்டார். ஆகவேதான் உங்களையும் ஏற்றுக்கொண்டார். அவரிடத்திலே வருகிற எவரையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். நாம் இப்பொழுது முதலாவது ஓவியத்தை பார்ப்போம். காணாமல் போன ஆட்டை பற்றிய ஒரு சிறந்த ஓவியம். கவனியுங்கள், லூக்கா 15:3-7 வரை. அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது: உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஊமையிலே நாம் பார்க்கிற மெய்ப்பர் பிரதான மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து. நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். அந்த மெய்ப்பருக்கு 100 ஆடுகள் இருந்தது. அவற்றிலே ஒன்று காணாமல் போய்விட்டது. 100 ஆடுகளிலிருந்து ஒன்று காணாமல் போவது நல்லதொரு சதவீதம்தான். ஏனென்றால் இந்த அநேக சபைகளிலே இருக்கிற குறைந்த ஆடுகளிலேயே அநேக ஆடுகள் காணாமல் போய்விடுகிறது. இருந்தபோதிலும் இந்த மெய்ப்பர் 99 ஆடுகளோடு திருப்தி அடையவில்லை. காணாமற் போன ஒன்றை குறித்து கவலையற்றிருக்கவில்லை. அதை தேடி அலைந்து கண்டுபிடிக்க முற்பட்டார். அதை கண்டுபிடித்த போது அதை தன்னுடைய தோள்களின் மீது போட்டு சுமந்து வந்தார். அவரால் காணாமற் போன அந்த ஒன்றையும் ரட்சிக்க முடிந்தது. இஸ்ரவேலிலே பிரதான ஆசாரியர்கள் ஏபோத்தை அணிந்திருந்தார்கள். ஏபோத்தில் தோள்களில் 2 கற்கள் இருக்கும். அதில் ஒரு கல்லில் 6 கோத்திரங்களின் பெயர்களும் மற்றொரு கல்லில் 6 கோத்திரங்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருக்கும். பிரதான ஆசாரியர்கள் இஸ்ரவேல் புத்திரரை தங்கள் தோள்களிலே சுமந்து கொண்டிருந்தார்கள். நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை தம்முடைய தோள்களிலே சுமந்து செல்கிறார். நாம் இழந்து போனவர்களாக, காணாமற் போனவர்களாக இருப்பதில்லை. அவர் 100 ஆடுகளோடு ஆரம்பிக்கும் பொழுது 99ஓடு கூட வரப்போவதில்லை. 100 ஆடுகளோடு தான் வருவார். இயேசு கிறிஸ்து தமக்கு சொந்தமானவர்களை தேடி பார்க்கிறார் என்பதை குறித்த சிறந்த ஓவியமாய் இது இருக்கிறது. அடுத்து வரும் வசனங்களிலே காணாமல் போன வெள்ளிக்காசை குறித்து பார்க்கிறோம். வாசிக்கிறேன். லூக்கா 15:8-10 வரை. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அருமையானவர்களே, இந்த வெள்ளிக்காசுகள் ஒரே வரிசையிலே அடுக்கி கட்டப்பட்டதாக இருந்திருக்கும். இது திருமண நிலையை குறிக்கிறது. ஒரு திருமண மோதிரத்தின் எல்லா கற்களும் இருந்தால்தான் அழகு. அதில் ஒன்று கீழே விழுந்து விட்டாலும் அழகில்லை. இங்கே ஊமையிலே கூறப்பட்டிருக்கிற பெண் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அவர் செய்கின்ற ஊழியத்தை இது அழகுபட கூறுகிறது. மணமகனுக்குரிய ஒவ்வொருவரும் அந்த கல்யாண நாளிலே இருக்க வேண்டியதை உறுதிப்படுத்துகிற ஊழியத்தை ஆவியானவர் செய்கிறார். ஒவ்வொரு வெள்ளிக்காசும் அதன் வரிசையிலே இருக்க வேண்டும். எதுவும் காணாமற் போய்விடக்கூடாது. ஒவ்வொருவரும் அவருக்கு விலையேற பெற்றவர்களே. அவர் உங்களை விலையேற பெற்ற இடத்திலே வைத்திருக்கிறார். நீங்கள் அதை சிந்தித்து பார்த்ததுண்டா? அவர் தொலைந்து போன ஒவ்வொருவரையும் தேடி கொண்டு வந்து அவர்கள் இருக்க வேண்டிய இடத்திலே வைக்கிறார். நீங்கள் இயேசுவோடு உள்ள உறவிலே சரியான இடத்திலே இருக்கிறீர்களா? ஆவியானவர் அதை சரி செய்ய விரும்புகிறார். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சங்கீதக்காரன் ஜெபிப்பது போல நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆவியானவருடைய கரத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய குறை குற்றங்களை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் பொழுது அதை நாம் அறிக்கை செய்து சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருக்கு பிரியமான இடத்திலே வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே,
எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை குறித்தும் நீர் அக்கறை உள்ளவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ மக்களை விட ரட்சிப்பின் வாசலிலே காத்திருக்கிற மக்களை குறித்து நீர் அதிக அக்கறை உள்ளவராய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கும் ரட்சிக்கப்படும்படியாக அழைப்பை பெற்ற எண்ணற்ற சகோதர சகோதரிகள் உமக்கு சரியான பதில் சொல்லாமல் சாக்கு போக்கு சொல்வதை குறித்து நீர் உணர்த்தினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களிலே யாராவது அப்படி இன்னமும் நாங்கள் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருப்போம் என்றால் இன்றைக்கே உம்முடைய ரட்சிப்பின் அழைப்பிற்கு செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்திடலும். ஆண்டவரே, நாங்கள் வெறும் விசுவாசிகளாக மட்டுமல்ல, உம்முடைய சீஷர்களாக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையிலே விலை கிரயத்தை பாராமல் எங்களை பரிபூர்ணமாய் அர்ப்பணித்து இந்த உலகத்திலே உம்மை காட்டிலும் மற்ற எதுவுமே விலையேறப்பட்டது அல்ல என்ற உணர்வோடு கூட எல்லாவற்றையும் தியாகம் செய்து உம்மை நேசிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் உம்மை பின்பற்றவும் எங்களை அர்ப்பணிக்க நீரை எங்களை வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதிக பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நாளிலும் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் சிலவற்றை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? பிரதிபலன் எதிர்பாராமல் நாம் நன்மை செய்யவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எப்பொழுதும் இயேசுவை முதலிடத்தில் வைக்க வேண்டும். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதின் மூலம் அவன் ரட்சிக்கப்பட முடியும். இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வருகிற எல்லா பாவிகளையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவர் தோள்களிலே சுமந்து செல்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆவிக்குரியவருடைய கரத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் இயேசுவோடுள்ள உறவில் சரியான இடத்தில் இருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்.